ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு T2 சிட்டிகள். இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரிப்ளை வீடியோ. அதாவது தமிழ் லைட்னு ஒரு யூடியூப் சேனல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ரீசெண்டாக இல்லை, ரொம்ப மந்த்ஸுக்கு முன்னாடியே ரஜினி சாரை வந்து ரொம்ப ட்ரால் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப பார்க்கல. ஏன்னா ஒரு ரஜினி ஃபேனாக எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம அதை போட்டு இப்படி ட்ரால் பண்ணுறாங்களே. சரி, இன்னைக்கு ஏதோ ஒரு மூடில் வந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டேன். அதில் வந்து எப்படி ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம். அந்த டைம் வந்து ரஜினி சார் வந்து சமூக விரோதிகள் உள்ள புகுந்து போராட்டத்தை கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஓகே, அது வந்து நிறைய பேருக்கு தப்பாக தான் பட்டுச்சு. அது தப்பு தான் அவர் சொன்னது. அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டார். பட் அந்த சமூக விரோதிகள்னு அவர் சொன்னதை இவங்க எப்படி பரப்பி விட்டு மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்றதை பாருங்கள். இதுக்கெல்லாம் யாருமே போலீஸோ சைபர் கிரைமோ ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியல. அவர் வந்து சமூக விரோதிகள் தான் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவனுங்க வார்த்தைக்கு வார்த்தை தீவிரவாதி உள்ளே வந்துட்டாங்கன்னு ரஜினி சார் சொன்னதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தீவிரவாதின்றது எவ்வளோ பெரிய வார்த்தை, எனக்கு சத்தியமாக அது தெரியல. தீவிரவாதின்னு 2-3 வாட்டி அந்த மனுஷன் கேஷுவலாக பயன்படுத்தி விட்டுட்டு போயிட்டாரு. ரஜினி சார் இப்படி சொன்னார்னு. ஆனால் எந்த இடத்தையுமே ரஜினி சார் அப்படி சொல்லலை. பட் நடந்ததா சொன்னால் யாருமே வந்து இப்போது அகென்ஸ்டாக எதுவும் பேச போகிறது இல்லைங்க. அவர் தீவிரவாதி, டெரரிஸ்ட்ன்ற வார்த்தையெல்லாம் ரஜினி சார் சொல்லவே இல்லை. உள்ள டெரரிஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. டெரரிஸ்ட் வேற, சமூக விரோதிகள் வேற. இதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும், தெரியாமல் சொல்லிட்டேன்னா சொல்ல மாட்டாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு 13 அப்பாவி மக்கள் இறந்தாங்க. அதை போய் பார்த்த ரஜினி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த போராட்டத்தில் தீவிரவாதிங்க இருந்தாங்க. அந்த தீவிரவாதிங்க போலீஸ்காரங்களை தாக்குறதுனால தான் போலீஸ்காரங்க துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதனால தான் இந்த 13 பேர் இறந்தாங்க. இந்த துப்பாக்கி சூட்டுக்கே அந்த போராட்டத்தில், அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் இருந்த தீவிரவாதிங்க தான் காரணம் அப்படின்னு போற போக்குல பொத்தாம் பொதுவா பேசிட்டு போறாரு. இவ்வளவுதான் ரஜினி சாரோட அந்த நாலேஜ். வேணுக்குனே எப்படி போற போக்குல மனுஷங்க, அதாவது மக்கள் மனசுல வந்து அப்படியே ஒரு தப்பான பார்வையை எடுத்து கொண்டு போறாங்கன்னு பாருங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது தெரில. பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, இதை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணுவோமேன்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்னும் அதுக்கடுத்த வீடியோவில் தலைவர்னா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சொல்லலை, நம்ம யூடியூப் தலைவர், அவர் தமிழ் லைட் சேனல், இன்னும் நிறைய என்னென்ன பேசியிருக்காரோ எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நன்றி.